வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்களுக்கு நல்லபடியா வேலை கிடைச்சிருதுங்க. அப்படி வேலை கிடைச்சிருந்தாலும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம இலக்கியாவோட வாழ்க்கையவே அழிச்சு சீரழிக்க போற அந்த பெண்ணோட கம்பெனியில் தான் வேலை கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் அந்த லேடிக்கு இன்னும் நம்ம கௌதமுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிய வராது. கல்யாணம் ஆன விஷயம் தெரிய வந்தால் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம டைரக்டர் எப்படி இருந்தாலும் அவங்கள எதிரியாக தான் ப்ரொமோட் பண்ணுவாரா அந்த இடத்துல. கரெக்டாக எதிரியாக அப்படியே சும்மா அவங்க கேரக்டரை மாற்றிடுவாங்க. கரெக்டாக இப்போ இலக்கியாவை எப்படி அழிக்கலாம், இலக்கியாவை எப்படி கௌதம் கிட்டேருந்து பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவங்களோட சின்ன வயசுலேருந்து அவங்களோட மைண்ட் தாட், அவங்க என்ன ஒன்று ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வளர்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கௌதம் மாதிரி அழகான கியூட்டான ஒரு ஆணழகன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கிற போது அந்த ஆசை நிறைவேறலைன்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரியாக்ஷன் வேற லெவலில் ஒரு பக்கம் தரமாக இருக்கும். அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் இவங்களோட கதை போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம கௌதம் இருக்காருல, அவர் எப்படியோ ஒரு வழியாக வேலை கிடைச்சி ஒரு பக்கம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்காரு. ஆனால் அது நடக்குமா, அது கனவாகவே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது நடக்கிறதுக்கு நிறையா கால அவகாசம் எடுத்துக்கும். அந்த கால அவகாசத்தை நாம தான் ஒரு பக்கம் பயன்படுத்திக்கிட்டு சரி ஓகே எந்த விதத்தில் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஆகணும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்காருல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக போகிறாங்க. போகிறதோட மட்டும் இல்லாமல் அந்த சொன்னல லேடி அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன மன்னிச்சுமா, அந்த மாதிரி நான் பேசிக்கூடாது, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் ஒரு கோவத்தில் பேசிட்டேன். இல்லை நீங்கள் பேசுறது தப்பே இல்லை, உங்களை மாதிரி ஆள் எப்படி இருந்தாலும் இப்படி தான் ஓப்பன் டாக்கா அழகாக என்ன தப்புன்னா தப்பு பட்டுன்னு பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ஓப்பனாக பேசணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக வீட்டில் ப்ரெஷர் கொடுத்துன்னு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எனக்கு யாரும் கிடைக்கல. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி நியாயமான கண்ணியமான ஆம்பளை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அது போலவே நீங்கள் இருக்கீங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட ஓப்பனாக கேட்டுறாங்க. நம்ம கௌதம் இருந்து அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்க வரான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக யோசிக்கல. நான் மன்னிச்சிருமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை பற்றி உனக்கு முழுமையாக சொல்லிடுறேன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஆனால் எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இப்போதைக்கு குழந்தை பேத்துக்கிற எந்த ஒரு பிளானும் இல்லை. அதனால் இன்னும் குழந்தை ஐடியாவை நாங்கள் இது மூவ் பண்ணல. ஏன்னா எங்கள் வாழ்க்கையே இப்போ நிறைய சிக்கல்களால் போயின்னு இருக்கு. எங்களுக்கு எதிராக ஒரு கூட்டமே ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கௌதம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கௌதமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாத விஷயமெல்லாம் நடந்து நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் அனாதையிலேருந்து முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட எல்லா சொத்தையும் எனக்கே தெரியாமல் எழுதி வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு எங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க. போக வழி இல்லாமல் நாதி இல்லாமல் இருந்தபோது தான் அந்த பர்ஸை அடித்தாங்க. அந்த டைமில் அந்த பர்ஸை அவங்ககிட்ட கொடுத்து அந்த சமயத்துலையும் உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் நீங்கள் பணம் கொடுத்து உதவினீங்களே, அது எவ்வளோ பெரிய நல்ல மனசு அப்படின்ற மாதிரி நம்ம பூஜா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு மூவ் பண்ணது ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இப்போ வேலை தேடி அஞ்சனுக்கத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் மனைவியோட ஃபோட்டோ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பர்ஸ் எடுத்து காட்டுறாங்க. இவங்க கம்பெனிக்கு வேலைக்கு வர இலக்கியா தான் இவங்களோட மனைவின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரி ஓகே, அவங்க 2 பேருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை நம்ம மூட்டி விட்டுனே இருக்கணும். மூட்டிக்கோள் மாதிரி மூட்டி விட்டு அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த பிளான் செல்லுபடி ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குங்க தெரியும். எந்த விதத்தில் எப்படி கொண்டு போய் எப்படியெல்லாம் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம இலக்கியா இப்போதைக்கு எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் நம்ம கௌதம் மனசுல இலக்கியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இவங்க மனசுக்குள்ள ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை வர வச்சு நம்ம கௌதமும் இலக்கியாவும் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம கௌதம் மெச்சூரா நடந்துக்குவாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க கேரக்டரை நம்ம கௌதம் ஆல்ரெடி ஜட்ஜ் பண்ணிட்டாரு. இவங்க கேரக்டர் இப்படி தான் சொல்லிட்டு நம்ம கௌதமை இவங்க கம்பெனிக்கு சரி நீங்க மேனேஜரானா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆகிற பொசிஷனுக்கு வராரு. நம்ம இலக்கியா அப்போ கூட அந்த வேலையில இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இதனாலே வீட்டுக்குள்ள சின்ன தகராறு வருது. இலக்கியா நான் ஒன்று இந்த வேலைக்கு போவேனான்னு சொன்னல, இருங்க கௌதம், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொருத்தரோட கடின உழைப்பு வேணும். நீங்க மட்டும் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது, 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம கௌதம் மௌனமாவே டீச்சர் வேலைக்கு தானே போறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம இலக்கியா தான் கிடைச்ச வேலையை பயன்படுத்திக்கணும். அப்போதைக்கு அதை விட்டு நான் இந்த வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு போனா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போதைக்கு ஏற்ற மாதிரி இதுன்னு நம்ம கோலை நோக்கி போயினே இருக்கணும். ஏன்னா எல்லா சமயத்தையும் நம்ம இந்த உலகத்துல டிராவல் பண்ணி ஆகணும். அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டிப்பா நம்மள அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் என்ன அப்டேட் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த வேலை தான் பர்மனெண்ட்னு சொல்லிட்டு நான் சொல்ல, எனக்கான வேலை கிடைக்கிற வரையும் இந்த வேலையை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறாங்க. அவர் பேசுற விதம் எல்லாமே ஒரு பக்கம் நல்லாவே இருக்கு, அழகாவே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பக்குவமா திறமையா யாரா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. சரி பார்ப்போம்
இதே விதத்தில் தான் எட்டுன்னு போக போகிறாங்களா, இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் இருந்த கம்பெனிக்கு வர முதல் நாளே நம்ம இலக்கியா லேட்டாக வராங்க, டிலே ஆகிறாங்க. அதனால் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஆடாக இருக்குது. அதனால் நம்ம இலக்கியாவுக்கு மனசுக்குள்ள ஒரு காயம், ஒரு வேதனை, என்னடா தான் கட்டின புருஷன் இந்த மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி இது கம்பெனியாக நம்ம பார்த்துக்கணும், அதை விட்டு இதை தேவையில்லாமல் நாம இஷ்யூ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த பிரச்சனை இதோட நிற்குமா, இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை வளருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பாப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சுவாரஸ்யங்கள் அதிகமாக இருந்ததாங்க, சுவாரஸ்யத்தோட சேர்ந்து இன்னும் நிறைய விஷயமெல்லாம் நடக்கும். அதை விட்டு சுவாரஸ்யமே இல்லாத விஷயத்துக்கு நம்ம சண்டை போட்டு ஒன்றும் நடக்க போறதில்ல. அடுத்து என்ன பண்ணும் எது பண்ணும் நாம யோசிச்சு அடுத்த விஷயத்துல நாம காலடி எடுத்து வச்சா நம்ம ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட அந்த சேவல்கள், பெருவடை சேவல்கள் எல்லாம் சேல்ஸுக்கு இருக்குது, கோழி குஞ்சுகளும் சேல்ஸுக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கோழிகள், கோழி குஞ்சுகள், சேவல்கள் இந்த மாதிரி எதனா தேவைப்பட்டால் மறக்காமல் நம்ம யூடியூப் பேஜில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் முழுசாக நான் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் விருப்பம் தான் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.